ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உனது மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று. இதுதான் முதல் படி. எனது கடவுளான சாயி யாரைப் போலவும் நடித்தவர் அல்ல. அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவராக இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர். அவர் என்னோடு இருக்கிறார். நான் பிறர் நடுவே தனித்தன்மையுடன் இருக்கிறேன். நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல, அனுபவம். அனுபவித்தது கஷ்டமல்ல, சோதனை. இதில் நான் ஜெயிப்பேன். நான் தோற்க பிறந்தவனல்ல, ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு. இதுபோல நீ கூறும்போது உனது மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் உனது மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய். உனது ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும். நான் தோற்று களைத்து போக சாதாரண உடம்பல்ல. தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உனது மனம் சொல்லும். இறைவனிடம் கேட்பதை குறைக்காதீர்கள். அதுபோல இறைவன் எதுவும் தரவில்லை என்று கூறாதீர்கள். அவருக்கு கொடுப்பது பெரிதல்ல. எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று சாய் ஒருவருக்கே தெரியும். அதை சரியான நேரத்தில் தருவார். எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை. காற்றடித்தால் களைவதைப் போல பாபா மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை நாடி வருகின்றனர். இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தியடையாவிட்டாலோ, அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்கத் தொடங்குகின்றனர். எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது கிடையாது. பக்தர்கள் இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார். இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார். இன்பத்தை மட்டுமே நாடுபவர்கள் பாபாவை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும். உனது வாழ்வில் இனி நடக்காது என்று நினைத்தவையாவும் இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. ஆனால் நீ ஏன் இப்படி கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய்? இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறொரு விஷயத்தில் நீ கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு என் தங்கமே. நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வதே உனக்கான புத்திசாலித்தனம். எழுந்திரு. அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க. என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி, இறைவனாக தொழுதாலும் சரி, உன்னிடம் நான் பூஜை செய், என்னை துதி என சொல்லவில்லை. மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன். எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை காலதாமதமானாலும் நான் என்றும் உன்னை விடவே மாட்டேன். நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் உனக்கு? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? ஏன் இந்த துடிதுடிப்பு? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டு இருக்கும்போது எந்த கெடுதலும் உன்னை துன்புறுத்திவிட முடியாது. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அதனால் நீ கவலையை விடு. எப்படி என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறியது என நீ விரைவில் ஆச்சரியப்படப் போகிறாய். என் ஆசிர்வாதத்தை நீ கவனி. விரைவில் உன் கனவு நினைவாகும். நீ நினைத்தது நடக்கும்.
நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே, சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது. தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுகிறான். உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் எண்ணத்தை கொண்டு வர மறுக்கிறாய்? வாழ்க்கையில் நீண்ட பயணம். அதில் பயணிக்க உயர்நிலை எண்ணங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் வழிகாட்டும் கருவி. அவற்றை புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் உன்னால் பயணிக்க முடியும். வழிகளை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது. உன் பாதையும் அழகாகும். நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் சாய்தேவா எப்பொழுதும் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் அரவணைப்பேன். உன்னுடைய காரியம் கைகூடப் போகிறது. நம்பிக்கையோடு என்னை வணங்கும் எல்லா இடமும் துவாரகாமாயே. என்னை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும். அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் நான் அவனுடனேயே இருப்பேன். எனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ நான் கூறியது இல்லை. நான் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே. என் மீது அத்தகைய நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் என்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம், நிகழ்காலம், எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம். உன்னுடைய காரியம் கைகூடும் என் குழந்தையே. எனது சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, நடைமுறை வாழ்க்கையை நீ நன்றாக உணர்வதற்காக. இதை உணர்ந்து கொள்ளுதல் எப்போதும் உள்ளத்தில் இருந்தால் பிற்காலத்தில் இத்தகைய நிலையை நீ சந்திக்க நேர்ந்தால் எச்சரிக்கையாக இருப்பாய். அதற்காக தேர்வுகளை முன்னதாகவே நான் வழங்குகிறேன். குழந்தை நன்றாக நடக்க பயிற்சி தரப்படுவதைப் போலத்தான் ஒவ்வொரு நபருக்கும் பயிற்சி தரப்படுகிறது. நீயும் இப்போது அந்த பயிற்சி கட்டத்தில் தான் இருக்கின்றாய். சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை. மனதில் ஒரு சுமை, வலி, நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையும் இருந்தாலும் சில நேரம் புயலாய், மழையாய், இடியாய் சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து அளிப்பேன். இது உன் சாயப்பாவின் என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைபிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த துவாரகமாய் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் பிள்ளையே. அதனால் எதற்காகவும் நீ பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என்னை அணுக விசேஷமான வழிமுறைகள் ஏதும் இல்லை. நாம் தாயை எப்படி அணுகுவோம்? இம்மாதிரி ஒரு கேள்வி கேட்பது மடத்தனமானது. அன்பு என்ன என்று குழந்தை உணர்வதற்கு வெகு நாட்கள் முன்னதாகவே தாய் தன் குழந்தைகள் மீது அன்பை பொழிந்து வருகிறாள். அதே போல நானும் குழந்தைகள் மீது அன்பை பொழியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத அன்னையின் பாத்திரத்தை ஏற்று முற்பிறவிகளிலிருந்தே தொடர்ந்து தம் பக்தர்களாகிய குழந்தைகள் மீது அன்பை பொழிகின்றேன். என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் பொழுது என் அடிவயிறு கலங்குகிறது. இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிற என் மகளே, உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன். நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகிறார்களே. அப்பா
என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பாய் என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது? தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன். என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கழுவி கொண்டிருக்கின்றேன். நீ எவ்வளவு உயர்ந்தவள், எவ்வளவு மேன்மையானவள்! காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ. பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரைச் சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே. உன்னை எப்படி மறப்பேன் நான்? உன் வேண்டுதலை கேட்டும் கேட்காமல் எப்படி இருப்பேன் நான்? உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே? இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே. அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு. உன் எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து நிச்சயம் விடுபடுவாய். உனக்கு எல்லாம் சுகமாகி விடும். உனக்கான வெற்றி காலத்தில் நீ இதோ நுழைந்து விட்டாய். நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும். என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி, இறைவனாக தொழுதாலும் சரி, உன்னிடம் நான் பூஜை செய், என்னை துதி என சொல்லவில்லை. மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லதே செய்வேன். அன்பைத்தா, அடக்கமாக இரு, ஆங்காரம் கொள்ளாதே. இதுதான் என் தெருவாய்மொழி. உன் அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று நீ கேட்கிறாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டு விட்டாய்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டுமே புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார். அன்று வாயடைத்து நிற்பாய். எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னை மட்டும் பார் கண்மணி. நான் இருக்க பயமேன்? உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ 10ஆக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல, உன் மனம்தான். உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம். உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில். நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை, அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உன் கண்முன் தோன்றும். நீ அதில் உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று கூறுகிறாய். ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது. உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம். ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான். அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்று பார். உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை அறிவாய். இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார். அவைகள் தோல்வியாய் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம். அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது. வெற்றி என்பது தற்காலிகமே, ஆனால் தோல்வியால் நீ உணர்ந்த பாடங்கள், அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும். அதுதான் உண்மையான வெற்றி. அது உன்னை பக்குவமடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பையே புனிதமுடையதாய் மாற்றும். நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கிறாய். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய நீ ஆரம்பித்து விட்டாய். இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன். நீ என்னை தரிசிக்க வேண்டும் என்றால் என் மீது நம்பிக்கை உள்ளவராக மாற வேண்டும். என்னுடைய பாதங்களை பிடித்துக்கொண்டு, பாபா என்னை மன்னித்து விடுங்கள், இனி உங்கள் வழிகாட்டுதலை நான் மீற மாட்டேன் என கோரு. எந்த நேரத்திலும் என்னை விட்டு நீங்காமல் இரு. இந்த மனமே உங்கள் ஷீரடியாக இருக்கட்டும் என வேண்டு. எப்போதும் சாய் நாம ஜெபம் செய்து மனதை சக்தி மிகுந்த சேஸ்திரமாக மாற்று. என்னை பற்றிய நினைவும் என் நாம தியானமும் உன் மனதில் மீண்டும் என்னை உயிர் பிழைக்க வைக்கும். இதை உடனடியாக செய்து பார். எதிலும் நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை தொடங்கு. ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டுங்கள். இதை நான் அதிகமாக விரும்புவேன். அனைவரையும் நேசித்து அன்பு காட்டுங்கள். அதற்கு முன்னதாக ஒருவர் செய்த தவறை மன்னித்து விடுங்கள்.
நட்புக்கு நீட்டுவது முதலில் உங்கள் கரமாக இருக்கட்டும். இப்படி செய்து பொறுமையோடு எனக்காக காத்திருந்தால் வாழ்க்கையில் இன்பம் பெருகும். என் தரிசனமும் உனக்கு தடையின்றி கிடைக்கும். நாம் நன்றாக வாழும்போது கெட்ட காலம் ஒன்று வரக்கூடும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளலாம் என யாரும் நினைப்பதில்லை. மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது இது ஒரு நாள் முடிந்துவிட்டால் என்ன செய்வது என யாரும் யோசிப்பது இல்லை. துன்பம் நேர்ந்தால் மட்டுமே கடவுள் தன்னை கைவிட்டு விட்டதாக நினைக்கிறார்கள், கதறுகிறார்கள். தன்னை மாய்த்து கொள்ளலாமா என திட்டமிடுகிறார்கள். இப்பிறவியை எந்த நிலையில் முடிக்கிறோமோ நிச்சயம் மறுபிறவியை அந்த நிலையிலிருந்தே தொடருவோம். கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் இறந்துவிட்டால் மறு ஜென்மத்தில் ஒரு கடன்காரன் வீட்டில் குழந்தையாய் பிறந்தது முதலே துன்பத்தை அனுபவிப்போம். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. தற்கொலை எதற்குமே தீர்வாகிவிட முடியாது. மாறாக தாங்க முடியாத கஷ்டம் வரும்பொழுது புத்திசாலித்தனமாக நாம் கடவுளை சரணடைந்து அவரை நமது புகலிடமாக கொள்ள வேண்டும். ஒரு நல்ல முடிவுக்கான தொடக்கம் என்றுமே சற்று கடினமாகத்தான் இருக்கும். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.